ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்பாடா, ஃபுல் ஃபார்ம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் புதுச்சேரி இந்த மாதிரி பிளேஸ்லலாம் எஸ்ஐஆர் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் 2002க்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது 18 வயசு பூர்த்தியானவங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறதா இருக்கட்டும், இறந்தவங்களோட பெயர்களை நீக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க்லாம் அதில் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் ஒர்க்லாம் நவம்பர் 4லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். மழைலாம் வந்துச்சு இல்லையா, அதனால் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 3 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எப்போ சொன்னாங்கன்னா 12லேருந்து சொன்னாங்க. 12, 13, 14. ஸோ 14 தான் லாஸ்ட் டேட். வாக்காளர் பட்டியலை தமிழ்நாட்டில் எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வர 19ஆம் தேதி. அது இப்போதைக்கு அந்த டேட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா February 17. தமிழ்நாட்டில் 6,14,14,587 வாக்காளர்கள் இருக்காங்களாம். லாஸ்ட்டாக சொன்ன அப்டேட் வரைக்கும் 6,14,13,772 ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 815 ஓட்டர்ஸ் மட்டும்தான் தன்னோட ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போகிறாங்க. இதில் 80 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 27 லட்சம் பேர் இறந்தவங்க அப்படின்னும் 9 லட்சம் பேர் அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் 40 லட்சம் பேர் நிரந்தரமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதாவது இடம் மாதிரி போகிறது, அந்த மாதிரி போயிருக்காங்க. அதாவது சுமார் 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ஃபைனல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறமும் ஒர்க்லாம் போகும், அதை செக் பண்ணுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படி சொன்னோம் இல்லையா, அது வந்ததுக்கப்புறமும் வாக்களிக்க தகுதியானவங்க யார் யார் நேம் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து திரும்ப சேர்க்கறதுக்காக கண்டிப்பாக டைம்லாம் கொடுப்பாங்க. அதாவது அது வர 19ஆம் தேதியிலேருந்து January 18 வரைக்கும் அதுக்கான டைம் கொடுப்பாங்க. அதில் இறந்தவங்கள தவிர மற்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகிறதுனால ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களெல்லாம் வச்சுட்டு அந்த மெஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் இப்போவும் சொல்கிறேன், 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.